வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் தெற்குமேடு பகுதியை சேர்ந்தவர் குமார். இவர் கடந்த 2016ஆம் வருடம் நடைபெற்ற விபத்து ஒன்றில் படுகாயமடைந்த நிலையில் தனக்கு உரிய இழப்பீடு கோரி நீதிமன்ற வழக்கை ஒன்றை தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கின் மீதான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் விபத்தில் ஏற்பட்ட செங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய வளாகம் மற்றும் கூடுதலாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் வாகனத்தையும் விபத்தில் தொடர்பாக வழக்கில் சேர்த்து மனுதாரர் ரூபாய் 16 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என தென்காசி முதன்மை சார்பு நீதிமன்றம் நீதிபதி மாரீஸ்வரி உத்தரவு பிறப்பித்த நிலையில் ரூபாய் 14 லட்சம் பணத்தை நீண்ட காலமாக மனுதாரருக்கு செலுத்தாமல் இருந்து வந்த நிலையில் இதனை வருடத்திற்கு மொத்தமாக 8 லட்சம் வட்டியை சேர்த்து 22 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவு பிறப்பித்த நிலையில் மனுதாரரான மாவட்ட நிர்வாகம் சார்பில் இதுவரை 19 லட்சம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மீதமுள்ள ரூபாய் 3 லட்சம் பணத்தை நீண்ட நாட்களாக கொடுக்காத நிலையில் தற்போது 3 லட்சத்தை வட்டியுடன் சேர்த்து மொத்த தொகையான 4,31,648 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும், இல்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் தலைவரின் வாகனத்தை ஜப்தி செய்யும்படியும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்போது நீதிமன்ற பணியாளர்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர் வாகனத்தை மற்றும் ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள கம்ப்யூட்டர், ஏசி, லேப்டாப் உள்ளிட்ட வகைகளை பறிமுதல் செய்யவும் உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்போது நீதிமன்ற பணியாளர்கள் அனைத்தும் ஜப்தி செய்வதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வருகை தந்துள்ள நிலையில் முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவரின் வாகனத்தை அலுவலக ஊழியர்கள் எடுத்து சென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.